ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள் மார்க்கெட். அங்கே தான் போகிறோம். எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நம்ம அங்கே போய் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போகிறேன். என்னென்ன வாங்குகிறோம், காய்கறியோட ப்ரைஸ் என்ன, அப்புறம் வந்து மீட் எல்லாமே அந்த மார்க்கெட்லேயே விற்கிது, அதோட ப்ரைஸும் என்னென்ன, மார்க்கெட் எல்லாம் இங்கே எப்படி இருக்குது, இங்கே எந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்கன்றது தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம போகிற மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போய்கிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள், மரமாக தான் இருக்குது. சைனாவில் எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. ரோட்லேயும் சரி, ஒவ்வொரு வீட்டு பக்கத்துலேயும் சரி, நான் பார்த்த வரைக்கும் இங்கே நிறைய மரங்கள் தான் இருந்துச்சு. எங்கே போனாலும் வந்து ஒரு பசுமையான அட்மாஸ்ஃபியர் தான் இங்கே நான் பார்த்துருக்கேன். இங்கே நிறையா வந்து கார் எல்லாமே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே முக்கால்வாசி நிறைய பேர் கார் தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே பொல்யூஷனே கிடையாதுங்க, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இவ்வளோ மரம் இருக்கிறனால தான் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸு, இன்னொரு என்ட்ரன்ஸ் அங்கே முன்னாடியே இருக்குது. இங்கே ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம மீன் வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். இங்கே முன்னாடியே இருந்தனால, இந்த மீன் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வர்றது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே மீன் வெரைட்டி அதிகம் கிடையாது. சின்ன சின்ன மீன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடல் மீனுங்கிறதுனால இவங்க அளவாக தான் வச்சுருப்பாங்களாட்ருக்கு. அதுவும் போல் இங்கே வந்து இறால், அப்புறம் நண்டு, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் மீன் தான் வாங்கினோம். சைனாவில் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம ஊரில் கிலோ கணக்குன்னு சொல்கிற மாதிரி இங்கே அரை கிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னுன்னா இங்கே வந்து அரை கிலோன்ற கணக்கு. சைனாவில் தவளையுமே அதிகமாக சாப்பிட்றாங்க, தவளைக்கறி. இதை பார்த்தாலே எனக்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே எல்லாருமே இதெல்லாம் சாப்பிட்றாங்க, இதில் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைனாக்காரவங்க நிறைய பேர் இந்த தவளைக்கறியெல்லாம் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நம்ம அதில் ஒரு மீன் தான் வாங்கியிருந்தோம். அந்த மீன் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரில. ஆனால் அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 23 மாதிரி சொன்னாங்க. இந்த ஊர் காசில் 23 ஆரம்பி ஆச்சு இந்த மீன். இது நம்ம ஊர் காசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 270 அந்த ரேஞ்ச் வரும். சைனாவில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க. இவங்க கேஷ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மீனெல்லாம் என்ன வெரைட்டிங்கிறது எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நண்டு தாங்க. நண்டுலாம் இங்கே நிறைய சாப்பிட்றாங்கங்க, நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள், பெரிய மீனாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நண்டெல்லாம் வந்து கட்டி கட்டி வச்சுருக்காங்க. இந்த நண்டெல்லாம் ப்ரைஸ் அதிகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரான் வாங்கலான்னு சொல்லி இங்கே வந்தோம். இந்த ப்ரானெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இங்கே வந்து வாங்கினோம். இந்த ப்ரானுமே பார்த்திங்கன்னா அரை கிலோ எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். நாங்கள் அரை கிலோ தான் வாங்கியிருந்தோம். அரை கிலோ பார்த்திங்கன்னா இது வந்து 18 ஆரம்பி. நம்ம ஊர் காசில் ஒரு 200 அந்த ரேஞ்ச் வரும். சைனாவில் மீட்டு, அப்புறம் இவங்க கன்சியூம் பண்ணுற ஃபுட் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இவங்க அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. இவங்க டெய்லி சாப்பிட்றதுல மீட்டுங்கிற ஐட்டம் இல்லாமல் அவங்க வெஜ்ஜுங்கிற ஒரு இதாகவே சாப்பிட மாட்டாங்க. அவங்க எது சாப்பிட்டாலும் அதில் வந்து மீட் ஐட்டம் கலந்து தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனெல்லாம் போட்டு வைக்கிற அந்த தொட்டின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து பெருசாக இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது நிறையா இது காலியாக தான் இருந்துச்சு. 1, 2, 3ல் தான் வந்து மீன் வச்சுருந்தாங்க. இந்த இதில் தான் வந்து மீனை வந்து அவங்க சேகரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா மீன் இருந்துச்சு. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து மீன் இல்லை.
எல்லாமே காலியா தான் இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லா கார் பார்க்கிங் நிறுத்துறதுக்குங்க. பாருங்க எவ்ளோ கார் நிக்குதுன்னு. இந்த இடம் ஃபுல்லா வந்து கார் பார்க்கிங்க்காகவே இது விட்டுருக்காங்க. இங்க சைனால எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கார் யூஸ் பண்றனால பார்க்கிங் கண்டிப்பா எங்கேயுமே இருக்கும். இந்த கடை பார்த்தீங்கன்னா வந்து, இந்த இந்த ஐட்டம்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்பைசஸு, அப்புறம் மிளகா, ஜீரகம், மிளகு, மல்லி, சுக்கு இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்கும். ஸோ, அதையெல்லாம் வாங்குறதுக்கு இங்க வருவோம். அதுவும் போக இவங்க யூஸ் பண்ற அந்த சாஸு அதெல்லாமே வச்சிருப்பாங்க. சைனால பார்த்தீங்கன்னா, இவங்க சோயா சாஸு, அப்புறம் வந்து வினிகரு அந்த மாரிலாம் நெறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்க நெறையா இருக்கும். நம்மலாம் அது வாங்குறது கிடையாது. நம்ம வந்து மிளகா இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் இந்த கடைக்கு வருவோம். இன்னைக்கு நான் வந்து இங்க என்ன வாங்குனேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா தான் வாங்குனேன். வரமிளகா வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், அப்புறம் தனியா இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் தான் இங்க வாங்குவோம். இந்த கடையில என்னென்ன இருக்குன்னு பாருங்க. கடுக்காயி, அப்புறம் வந்து நம்ம ஊர்ல சித்தரத்தை அந்த மாரி சொல்லுவாங்கல்ல அது, அப்புறம் திப்பிலி இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இங்க இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க மஞ்சள் கூட இருக்குங்க. விரலி மஞ்சளு இந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. இவங்க இதெல்லாமே இங்க யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாமே வச்சிருந்தாங்க. இது பாருங்க சிசமி ஆயில்ன்னு போட்டிருக்காங்க. நல்லெண்ணெய். இவங்க இது எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க மாரி டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வாங்குனது பார்த்தீங்கன்னா, வரமல்லி, மிளகாய் இது 2ம் தான் வாங்குனோம். மல்லி பார்த்தீங்கன்னா 200 கிராம், 230 கிராம் தான் இருந்துச்சு. இது இந்த ஊர் காசுல ரூ. 7. மிளகா பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம நெறையா தான் வாங்கியிருந்தோம். அது ஒரு 19 ஆரம்பி. 2ம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 26 ஆரம்பி. நம்ம ஊர் காசுல ஒரு ரூ. 300 வரும். இன்னைக்கு நம்ம இந்த கடையில இவ்வளோ தான் வாங்குனோம். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கடைகள் தான். இங்க ஆயிலு இந்த மாரி ஐட்டம்ஸ் தான் நெறையா வச்சிருப்பாங்க. இந்த கடை ஃபுல்லா அதே தான். இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காய்கறி மார்க்கெட்டு. 2 இது இருக்கும். ஃபுல்லா வந்து வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க மாரி தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடம் வந்து பெருசா இருக்கும். இவங்க வந்து எல்லாமே வந்து அப்படியே கீழயே வச்சிருப்பாங்க. தரையிலயும் வச்சிருப்பாங்க. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். காய்கறிகள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா காய்கறிகளும் இங்க டெய்லியுமே அவங்க கொண்டு வந்து விப்பாங்க. இது வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டு இங்க. சைனாலயே வந்து கொஞ்சம் நீட்டா இல்லாத இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான். நான் பார்த்த வரைக்கும் மத்த இடங்கள கம்பேர் பண்ணும்போது, இங்க மார்க்கெட்ல கொஞ்சம் கசகசன்னு தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, இங்க காய்கறிகள் நெறையா வந்துட்டு போகுது. அதுவும் இல்லாம இவங்க வச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இருக்கும். இங்க சுத்தி பாருங்க, ஃபுல்லா அந்த கடைகள் தான். எல்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாங்க எப்பவும் வாங்குற கடை பார்த்தீங்கன்னா இதுதான். இங்க தான் வந்து எப்பவுமே வந்து நாங்க காய்கறிகள் எல்லாமே வாங்குவோம். சைனால காய்கறிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க எல்லா காய்கறிகளுமே இங்க கிடைக்காது. அதுவும் இல்லாம இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க டேஸ்ட்டே இங்க இருக்காது. என்னென்ன காய்கறிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 வெரைட்டியா இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம ஊர்ல இருக்க மாரி அந்த நாட்டு இஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல அது. இன்னொன்னு வந்து இந்த இஞ்சி ஹைப்ரிட் இஞ்சி பெருசு பெருசா இருக்கும் அந்த இஞ்சி. இங்க வந்து இதுதான் இருக்கும். நான் வாங்குறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு இஞ்சி தான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லா வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு இந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. இன்னொன்னு அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது நம்ம ஊர்ல கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாரி இருக்கும்.
ஆனா அதே மாரி டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாரி இல்ல. நான் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தாங்க. வெங்காயம் இங்க பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் இதுதாங்க அதிகமா இருக்கும். நம்ம ஊர்ல இருக்க மாரி சின்ன வெங்காயம்லாம் இங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்திலே கொஞ்சம் சின்னதா வரும். நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த குட்டி வெங்காயம் கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க இது சௌசௌவு. இங்க இந்த காயெல்லாம் கிடைக்குது. நம்ம ஊர் காயி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குது. இந்த சைடு வெள்ளரிக்காய். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெரைட்டில பீன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரி அந்த ஒரு பீன்ஸ் சின்ன பீன்ஸ் அது மட்டும் தான் நான் வாங்குவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா, இங்க பெரிய பெரிய தக்காளி தாங்க இருக்கும். நம்ம ஊர்ல கிடைக்கிற மாரி அந்த நாட்டு தக்காளி அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாரி தான் இங்க தக்காளி இருக்கும். தக்காளி டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்குலாம் ரொம்ப இதா இருக்காது. இது டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சைனால எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டா தாங்க இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பழக ஆரம்பிச்சுட்டேன். இங்க இருக்கிற இதுக்கு. கீரை வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம ஊர் வெரைட்டி கீரைகள்லாம் இங்க அதிகமா கிடையாது. பாலக்கீரை, இந்த ஸ்பீனச் இது மட்டும் தான் வந்து நம்ம அங்க கிடைக்கிற மாரி ஒரு கீரை. இது மட்டும் தான் நானும் வாங்கி எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். மத்த கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு நமக்கு சுத்தமா புடிக்காது. இங்க இருக்க இதில தான் இருக்கும். அத நம்ம என்ன பண்ணாலும் வந்து டேஸ்ட்டு நம்ம ஊர்ல சாப்பிடுற மாரி ஒண்ணும் வராது. இந்த பாலக்கீரை மட்டும் தான் வந்து நம்ம ஊர்ல செய்ற மாரி செஞ்சா சாப்பிட்றக்கு இந்த டேஸ்ட்டு வரும். இங்க கீரை வகைகள்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். இவ்வளோதாங்க இங்க இருக்க கீரைகள். இவங்க சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, இந்த அளவு தான். இது எல்லாமே தான் இங்க சைனீஸ்காரவங்க கீரை வகைகள்னு சொல்லி சாப்பிட்றாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தால அது அதிகமா சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்க எந்த ஃபுட்டா இருந்தாலும் அதுதான் அதிகமா சேர்த்திப்பாங்க. அப்புறம் கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெறையா சேர்த்திப்பாங்க. பூசணிக்காலாம் பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப பெருசா இருக்கும். வெள்ள பூசணிக்கா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்குது. மஞ்ச பூசணிக்காலே 2 வகையா வச்சிருக்காங்க. இது வந்து இவங்க யூஸ் பண்ற கிழங்கு இது என்னன்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்கர் இது மேலலாம் வைக்கிற அந்த இலை, அப்புறம் வந்து முட்டைக்கோசு, அப்புறம் காலிஃப்ளவரு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. மொளகா பாருங்கங்க, இங்க எவ்ளோ வெரைட்டியா இருக்கு. நம்ம ஊர்ல யூஸ் பண்ற பஜ்ஜிக்கு யூஸ் பண்ற மொளகாலாம் இங்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க எந்த மொளகா வாங்குனாலும் காரமே இருக்காதுங்க. சிவப்பு கலர்ல ஒரு சின்ன மொளகாயா இருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் தான் காரமா இருக்கும். மத்த பச்சை மொளகாய் எதுவுமே காரம் அதிகமா இருக்காது. இதெல்லாம் நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ற மொளகாய தான் இவங்க இது இத்தன வெரைட்டியா வச்சிருக்காங்க. வெள்ளரிக்காய் பாருங்க, இவ்ளோ பெருசா இருக்குது. ப்ரொக்கோலி, அப்புறம் இங்க அதிகமா சாப்பிடுறது ப்ரொக்கோலி. அப்புறம் வந்து இதுதான். இது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க அவரைக்காய் ஒண்ணு இருக்குது. நம்ம ஊர் காய் இங்க ஒண்ணு. இந்த கத்திரிக்காய் பாருங்க நீளமா இருக்குது. அதுக்கப்புறம் மஷ்ரூம் பாருங்க இங்க இந்த கலர்ல இருக்குது. அப்புறம் பாவக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து மூங்கில் தண்டுன்னு சொல்லுவாங்க. அது இந்த பச்சை கலர்ல இருக்கிறது. அப்புறம் வெண்டைக்காய் எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாங்குற காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ற காய்கறிகள் தான். இவங்க கிட்ட தான் நாங்க எப்பவுமே வந்து வாங்குவோம். நாங்க வந்தாலே வந்து நல்லா சிரிச்சுட்டு எங்ககிட்ட ரொம்ப இதா பேசுவாங்க. அவங்க சைனீஸ்ல பேசுவாங்க. எனக்கு எதுவுமே புரியாது. நான் அவங்க கிட்ட பார்த்துட்டு அவங்களும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ சொல்லுவாங்க. நல்லா பேசுவாங்க. எங்களுக்காகவே வந்து விலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறையா ஃப்ரீயா காய்கறிகள் எல்லாம் குடுப்பாங்க. கொஞ்சம் பழைய காய்கறிகள்லாம். நம்ம இன்னைக்கு மார்னிங் போனதுனால அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம வாங்குன காய்கறிகளோட ப்ரைஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 84 ஆரம்பி. அதாவது மொத்தமா நம்ம ஊர் காசுல எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ரூ. 900 வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர்ல காய்கறிகள் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம வாங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நான் அங்கேருந்து போய் காய்கறிகள் வாங்குன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 200 அந்த ரேஞ்சில தான் வாங்கியிருக்கேன். பட் இங்க இருக்க காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அதிகமா தான் இருக்குது. நம்ம எல்லாமே வாங்குனதுக்கப்புறம் எப்பவுமே நமக்கு கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா குடுப்பாங்க. அதுதான் இன்னைக்கு அவங்க நமக்கு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இவங்க அம்மா இவங்க வந்து பொண்ணு. 2 பேரும் வந்து இந்த கடை வந்து வச்சிருக்காங்க. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, திராட்சை தான் ஒரு இது குடுத்தாங்க. ஒரு கொத்து திராட்சை. "அது நீங்க ஃப்ரீயா வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அவங்க எப்பவுமே நல்லா பேசுவாங்க நம்ம போனா.
இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, மீன் வந்து எல்லாமே ஆத்து மீனுன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய மீனா இருக்கும். இந்த மாரி தான் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா, விலை கம்மியா தான் இருக்கும். நம்ம அங்க வாங்குன மீன விட. இந்த சைடு ஃபுல்லாவே வந்து இந்த மாரி மீன் கடைகள் இந்த மாரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் தான் வாங்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இங்கே சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து, இங்கே டெய்லியுமே வந்து இவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சிக்கன வந்து ஒரு மிஷினில் வந்து இவங்க கட் பண்ணிட்டுருந்தாங்க. சிக்கன் கட் பண்ணுறதுக்குன்னே இந்த மிஷினு. இது எப்படி இவங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கிட்டு வந்து பெரிய சிக்கன வந்து எடுத்து ஃபுல் சிக்கன் வச்சர்றாங்க. அது நடுவுல அப்படியே வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கொண்டு வந்து இந்த பக்கம் விழுகுது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்காக இவங்க இந்த மாரி கட் பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு தெரியல. இந்த கடையில சிக்கன் எல்லாம் பாருங்க, எல்லா வெரைட்டிலயுமே வச்சிருக்காங்க. பிராய்லர் சிக்கனு, அப்புறம் நாட்டுக்கோழி சிக்கனு, அப்புறம் வந்து கருப்பு கோழி சிக்கன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனோட கல்லீரல் அதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. நான் சிக்கன் வாங்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா, தோல் ரிமூவ் பண்ணிட்டு தான் வாங்குவேன். இங்கே சைனீஸ்காரவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா, தோல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி வாங்கிட்டு போயிருவாங்க. அதுவும் இல்லாம இங்கே இருக்கிறவங்க காலு, அந்த இது எல்லாமே சாப்பிடுவாங்க. சைனாவை பொறுத்தவரைக்கும் கோழி கால் தான் அதிகமா சாப்பிடுவாங்க. அந்த கோழி கால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அவங்க வீட்டில் செல்வம் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை இதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வாங்கினது பார்த்திங்கன்னா, அந்த ஆஃப் கோழி தான். நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் கேட்டோம். அவங்க கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாங்கின சிக்கன் வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு கேட்டிங்கன்னா, 25 ஆர்எம்பி இங்கே உள்ள காசில். இது நம்ம ஊர் காசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூ. 300 ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு தான் சிக்கன் இருக்கும் இன்றைக்கி நம்ம வாங்கினது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மீட் மார்க்கெட் தாங்க. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாத்துக்கறியாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே வாத்துக்கறிங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சிக்கன் கறி, வாத்துக்கறி, அப்புறம் இங்கே பன்னிக்கறி, அப்புறம் வந்து மாட்டுக்கறி எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்கங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பன்னிக்கறியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் வச்சுருப்பாங்க. பன்னிக்கறியோட கால், தலை, அதோட கல்லீரல், இதயம் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பன்னிக்கறி தான் சாப்பிடுவாங்க. சைனாவில் வந்து மோஸ்ட்லி இவங்க சாப்பிட்ற ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பன்னிக்கறியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா மீட்டுமே சேர்த்திப்பாங்க. இந்த கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி வந்து மீட் கடை தனித்தனியாக ஒரு ஏரியாவில் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே மீட் கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்லாம் இங்கே இருக்கிறது. அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் மீட் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து சைனாவில் மீட் எல்லாமே வச்சு விற்றுட்ருக்காங்க. இந்த கடை பார்த்திங்கன்னா வந்து ஆட்டுக்கறி தாங்க ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அரை கிலோவுக்கு மேலே தான் வாங்கினோம். 74 ஆர்எம்பி நம்ம வாங்கினா அது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மறி ஆடு தாங்க. நம்ம ஊரில் மாதிரி சின்ன ஆடுலாம் கிடையாது. ஃபுல்லாக பெரிய ஆடு. அதனால தான் வந்து கறி, இந்த எலும்பு இதெல்லாம் பார்த்தா இப்படி இருக்குது. இங்கே வந்து டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. மட்டன் டேஸ்ட்டு. நான் அங்கே சாப்பிட்டதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கறியோட ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கிடையாது. நாங்கள் வந்து அங்கே இந்தியன் ஸ்டைலில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால வந்து கொஞ்சம் நமக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் மசாலா நிறையா சேர்த்திக்க மாட்டாங்க. அப்படியே வேக வச்சு அது கூட சாஸு அது இதுன்னு தான் இது பண்ணிப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எலும்பு தான் வாங்கினோம். எலும்பு பார்த்திங்கன்னா சூப்பு தான் வச்சு குடிப்போம் இங்கே வாங்கி. கொஞ்சம் சூப் குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்கன்ட்டு. இங்கே சைனாவில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூப்பு தான் நிறையா குடிப்பாங்க. இந்த மாதிரி மீட் ஐட்டமோட சூப்பு அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த கடையில் பாருங்கள், சமைக்கிறதுக்கு அடுப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இவங்க இருக்கிற கடை பக்கத்துலேயே வந்து சமைச்சும் சாப்பிட்டுக்கிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இங்கே சைனாவில் எல்லாமே இருக்குது.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தோஃபு. சைனால தோஃபு அதிகமா சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சோயா பீன் சொல்லுவாங்கல்ல, அதில பண்றது. இங்க வந்து சோயா மில்க்கு, அப்புறம் இந்த தோஃபு இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. சைனா மார்க்கெட்டு எல்லாமே எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி சைனா ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல வரேன். பாய்.